ஹாய். பேஷண்டோட கை கால் வீங்கிருந்தாலே எடிமா அப்படின்னு சொல்றீங்களா? பிட்டிங் எடிமாவா, நான் பிட்டிங் எடிமாவா, இல்ல பீடல் எடிமாவா? ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கா? இந்த கன்ஃபியூஷன் எல்லாமே மாத்தி எடிமாவை பத்தி ஃபுல்லா கம்ப்ளீட்டான ஒரு ஓவர் வியூ தரதுக்கு தான் இந்த வீடியோ. வெல்கம் டு லேர்ன் வித் ஸ்டடி சீரிஸ் எபிசோட் நம்பர் 2. இந்த வீடியோல நம்ம எடிமா பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பார்த்து லேர்ன் பண்ணிட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாடியில இருக்கக்கூடிய எக்ஸசிவ் ஃப்ளூயிட், அப்நார்மல் ஃப்ளூயிட்ஸ் வந்து டிஷ்யூஸ்ல கலெக்ட் ஆகி ஸ்வெல்லிங், வீக்கத்தை காஸ் பண்ணுச்சுன்னா அதான் வந்து நம்ம எடிமா அப்படின்னு சொல்றோம். இந்த எடிமா சைட்டை நம்ம அழுத்திட்டு கையை எடுக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு குழி, பிட் அல்லது டென்ட் விழுந்துச்சு அப்படின்னா அது வந்து பிட்டிங் எடிமா. அதாவது குழி விழுந்துச்சு அப்படின்னா அது பிட்டிங் எடிமா. குழியே விழுகல அப்படின்னா அது நான் பிட்டிங் எடிமா. இந்த பிட்டிங் எடிமாவோட மெயினான காசஸ் வந்து பார்த்தோம்னா ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி டிசீஸ், வீனஸ் இன்சஃபிஷியன்சி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிட்டிங் எடிமா, குழி விழுகிற எடிமா வந்து இருக்கும். ஹைப்போதைராய்டிசம், லிம்பெடிமா இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நான் பிட்டிங் எடிமா, குழி விழாத எடிமா வந்து இருக்கும். எடிமா அசஸ்மெண்ட் ஸ்கேல் பத்தி பார்க்கலாம். எடிமா சைட்டு நம்ம ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அழுத்திட்டு கை எடுக்கும் பொழுது விழுந்த குழி வந்து நார்மலா ரீட்டைன் ஆகும் இல்லையா? ஸோ இது எவ்வளவு சீக்கிரம் ரீட்டைன் ஆகுது அப்படின்றத வச்சு எடிமா அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு. அந்த ஸ்கேல் நான் ஸ்கிரீன்ல தரேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. எடிமா பத்தி ஃபுல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கமெண்ட் செக்ஷன்ல இருக்க கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மோர் நர்சிங் ரிலேட்டட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு பேஜ் ஃபாலோ பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி நர்சிங்.